ஆலையை திறக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க கோரி வேதாந்தா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை தற்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வானது தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பிற்கு எதிராக தொடரப்பட்ட இந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு இறுதி விசாரணையானது நடைபெற்று வந்தது. தொடர்ந்து 4வது நாள் இறுதி விசாரணைக்கு பிறகு தற்போது வேதாந்தா நிறுவனத்தினுடைய மேல்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவு உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு என்பது மிகவும் சரியானதே. தொடர்ந்து விதிமுறைகள் மீறல்களை வேதாந்தா நிறுவனமானது ஸ்டெர்லைட் ஆலையில் மேற்கொண்டதன் காரணமாக இந்த ஒரு முடிவிற்கு உயர்நீதிமன்றம் ஆனது வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்ட பல்வேறு வாய்ப்புகளையும் ஸ்டெர்லைட் ஆலையானது தவறவிட்டுள்ளது. குறிப்பாக கழிவுகளை அகற்றுவதற்கு வழங்கப்பட்ட வாய்ப்புகளை தவறவிட்டுள்ளது என்ற ஒரு கடுமையான கண்டனத்தை உச்சநீதிமன்றமானது முன்வைத்திருக்கிறது. கடுமையான சுற்றுச்சூழல் மாசையும் தூத்துக்குடி பகுதியில் ஆலையானது ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அந்த ஆலையை சுற்றியுள்ள மக்களுடைய சுகாதாரம் என்பது இந்த ஆலையினுடைய செயல்பாட்டால் கேள்விக்குறியாக்கியுள்ளது என்ற ஒரு கடுமையான கண்டனங்களையும் உச்சநீதிமன்றமானது இன்றைய உத்தரவில் முன்வைத்திருக்கிறது. குறிப்பாக தொடர்ந்து பல்வேறு வாய்ப்புகளானது வழங்கப்பட்டும் ஆலையானது முறையாக செயல்படாமல் கழிவுகளை அகற்றாமல் இருந்ததே உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பிற்கு காரணமாக அமைந்துள்ளது. எனவே உயர்நீதிமன்றம் வழங்கிய, அதாவது ஆலையை மூடிய உத்தரவானது சரியானதே என்ற ஒரு கருத்தை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வானது மீண்டும் திட்டவட்டமாக தெளிவுபடுத்தியிருக்கிறது. அதே சமயம் இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கும் உச்சநீதிமன்றமானது தன்னுடைய கண்டனத்தையும் முன்வைத்திருக்கிறது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியமானது போதிய சட்ட விதிமுறைகள் இருந்தும் அதனை முறையாக செயல்படுத்துவதற்கு தவறிவிட்டது, தன்னுடைய கடமையை முழுமையாக செய்யவில்லை என்ற ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்றமானது தெரிவித்திருக்கிறது. மாசு கட்டுப்பாட்டு வாரியமானது உயர்நீதிமன்றத்துடைய கருத்துக்களுக்கு எதிராக தாக்கல் செய்த அந்த மேல்முறையீட்டு மனுவையும் தற்பொழுது உச்சநீதிமன்றமானது தள்ளுபடி செய்திருக்கிறது. வேதாந்தா விவகாரத்தை பொறுத்தளவில் ஆலையை மூடிய உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்பது 42 நாட்கள் விரிவான விசாரணைக்கு பிறகு வழங்கப்பட்டதாகவும் இந்த வழக்குடைய விசாரணையை உயர்நீதிமன்றமானது தெளிவான முறையில் கையாண்டுள்ளது. அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பில் எந்த ஒரு தவறையும் சுட்டிக்காட்ட முடியாது என்ற ஒரு கருத்தையும் தலைமை நீதிபதி அமர்வானது இன்றைய இந்த தீர்ப்பில் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் ஆலை மூடிய உத்தரவு என்பது தற்பொழுது மீண்டும் செல்லுபடியாகும் என்ற ஒரு தீர்ப்பை தான் தற்போது உச்சநீதிமன்றமும் தற்பொழுது வழங்கியிருக்கிறது. இதனால் வேதாந்தா ஆலையானது தொடர்ந்து செயல்படுவதற்கு இருந்த வாய்ப்பானது தற்போது முற்றிலுமாக தடைபட்டுள்ளது என்றுதான் ஒரு கருத்தை தற்போது இந்த ஒரு தீர்ப்பிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியும். நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.